ஹாய் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறேன், கல்கி படத்தோட ட்ரைலர் வந்து விட்டுருக்காங்க. ட்ரைலரோட எக்ஸ்பெக்டேஷன் கேட்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். மக்கள் வந்து இந்த படத்தை பற்றி எவ்வளோ வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கல்கி ட்ரெய்லர் வந்து பார்த்துருந்தேன். நல்லா அட்வான்ஸாக இருக்குது. எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். அவெஞ்சர்ஸ் பார்த்துருக்கேன், ஹாலிவுட் படம்லாம் நிறைய படம் பார்த்துருக்கேன். இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ எல்லா படத்தையும் இந்த படம் முறியடிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் கமல் வராரு. சீனே மாசாக இருக்குது. பிரபாஸ் நடிச்சிருக்காரு, அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே எல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு தெரியுது. படம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து வேற லெவலில் இருக்குது. அவெஞ்சர்ஸ் படம்லாம் பார்த்துருக்கேன், அதை விட வேற லெவலில் அட்வான்ஸாக இருக்குது. ஃபோனில் பார்க்குறப்ப ட்ரெய்லர் வேற மாதிரி இருக்குது. இன்னும் படத்தெல்லாம் பார்த்தா வேற லெவலில் இருக்கும். கல்கி ட்ரெய்லர் பார்த்தேன். பிரபாஸோட என்ட்ரி நல்லா மாசா இருக்கு. இதுல வந்து தமிழ் பிரபலங்கள் அனைத்து பேரும் நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காப்புல, இந்தி முன்னணி நடிகர். அப்புறம் நம்ம உலகநாயகன் கமல் சார் நடிச்சிருக்காரு, பசுபதி நடிச்சிருக்காரு, பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. ட்ரெய்லரே பார்த்தா மாசா இருக்குது. இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவி, ஒரு நல்லா இருக்கும். எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி வரும் இந்த படம். கல்கி நல்லா இருக்கும். மோஸ்ட்லி போற பேன் இண்டியா மூவில அனிமேஷன் இல்லாம கிராபிக்ஸ் இல்லாம எந்த மூவி இல்ல. அவெஞ்சர் லெவலுக்கு கொடுத்துருக்கான், நல்லா இருக்கும். கிராபிக்ஸ் இருந்தே இருக்கும். அதான் சொல்றேன், இல்ல ஆள வந்தான் மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் செதுக்கி இருக்காங்க கமல் சாருக்கு. அந்த கெட்ட பார்க்க ஒரு லுக் இருக்கு, மரண மாசா இருக்குது. அப்படியே ஆள வந்தான், அந்த பழைய ஆள வந்தானே உருக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. மொட்டையில கமல்ஹாசன் மிரட்டு இருக்காப்ல. அந்த கார் வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன் ரேசிங் பாயிண்ட்ல. நல்ல தரமான ஒரு கார் தான். 3D அவெஞ்சர் அந்த படத்துல பார்த்த கார் தான், முன்னணி கார் தான். ஈசிஆர்ல பனையூர்ல பார்த்துருக்கேன் அந்த காரை, லைவாவே பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. இந்த சக்கரத்தோட நல்ல ஒரு எந்த ஒரு டெக்கரேஷன் இல்லாம சிம்பிளான ஒரு நல்ல கார். இதுல வந்து டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா நல்லா இருக்கும். 3D தான் அது. ஃபஸ்ட்டு அமிதாப் பச்சன் வராரு, அது பத்து பேரை பந்தாடுறாரு. அந்த இது நல்லா இருக்கு. திடீர்னு பசுபதி வராரு, அது திடீர்னு எதிர்பார்க்குறோம். பிரபாஸ் வராரு. அது லாஸ்ட்ல அடையாளமே தெரியாம கமல் வராரு. அவர் சொல்ற டைலாகு நல்லா இருக்கு. புது பிரபஞ்சம் உருவாக போகுதுன்னு, ஏதோ தண்ணிக்காக தான் மூணாவது உலகம் வரும்னு எதிர்பார்க்கிறேன். ட்ரெய்லர் அந்த மாதிரி தான் இருக்கு. படமும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்லேயே கேஜிஎஃப், அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி பார்க்குற மாதிரியே இருக்கு. விஎஃப் தான் சூப்பராக இருக்கு. படமே விஎஃப்எக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்தில் என்னென்ன வரப்போதோ அந்த மாதிரி இருக்கும் அவங்க சொல்றாங்க. படம் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா கமல் லாஸ்ட்ல ஒரு டைலாக் சொல்றாரு, அதுக்காக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு குழந்தை சொல்லுது டைலாக், அதுக்காக பார்க்கணும். எப்படி இந்த உலகத்தை இது பண்ண போறாங்க, உலக போர் வைக்க போறாங்க அப்படின்னு இந்த படம் சொல்லும். படம் பார்க்கணும். கல்கி ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நாங்கள் தமிழில் பார்க்கணுன்னு தான், ஏன்னா தெலுங்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஃபர்ஸ்ட் தெலுங்குல பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் தமிழில் ரிலீஸ் ஆகிறதுனால தெலுங்குல பார்க்குற போது ஒரு சில எலிமெண்ட்ஸு, அந்த சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேற லெவலாக இருந்தது. அந்த வியூ, அவங்க ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி இருக்கும்ன்றது தெரிஞ்சதுக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்தது. தமிழில் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுது, என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமன்ஸும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. இல்லை கொஞ்சம் ஹாலிவுட் படத்தில் எப்படிலாம் நம்ம வில்லன்ஸ் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டில் இருப்பாங்களோ அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அது அப்படிதான் இருக்கும். படம் வந்தாதான் தெரியும் பார்க்குறதுக்கு. புஜின்னு ஒரு கான்செப்ட் அது ஒன்று இருக்குது. அயன்மேன் படத்தில் எப்படி வந்து ஜார்விஸ் இருக்கோ அந்த மாதிரி இல்லை புஜின்னு ஒன்று இருக்குது, பார்த்தோம். படத்தில் நீங்கள் அதுக்குன்னு நிறைய போர்ஷன்ஸ் மேக்கிங் வீடியோலாம் விட்டாங்க. பிரபாஸ் சார் கூட, அதாவது பைரவான்ற கேரக்டர் கூட வரும்னு நினைக்கிறோம். அது அப்படிதான் பார்த்தோம் ட்ரெய்லர்ல, அப்படிதான் தெரிஞ்சது. அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி ஃபன் பார்ட்டா இருக்கும்ன்றதுலாம் படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். ஃபுல்லா இந்தியன் ஆர்டிஸ்ட். ஆமா, அவங்க கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சாரோட ரோல் தான் ரொம்ப பார்க்கறதுக்கே என்னவா இருக்கும்ன்ற மாதிரி தோன்ற மாதிரி இருக்கு. ரொம்ப வயசான ஒரு பர்சன் வந்து நிறைய சூப்பர் பவர்ஸோட இருக்காரு. பிரபாஸ் சார் வந்து ஒரு ஹியூமன், எப்படி வந்து அடுத்த ஆப்போசிட், எப்படி சொல்றது, வெப்பன்ஸோட இருக்கிற ஒரு ஆப்போசிட் கேங்கு, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு பார்க்கும்போது. அமிதாப் பச்சன் சாரோட ரோல் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. எண்ணில் கமல் சார் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி 10 செகண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குற போதே ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. அவர் எப்படி சொல்றது, அந்த மாதிரி பார்த்தது இல்லை கமல் சார். ஒரு இந்த மாதிரி ஒரு வில்லனா, லைக் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட்ல வேற ஒரு பிளானட்லாம் இருக்காம அந்த மாதிரி இருந்தது கமல் சார் பார்க்கறதுக்கு. இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவரோட வாய்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி டப்பிங்ல செம்மையா பண்ணியிருந்தாரு. ரொம்ப வெயிட் பண்றோம் படம் பார்க்கறதுக்கு. அவங்க போர்ஷன்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண தோணல. அது ஏதாவது ஃபிளாஷ்பேக் மாதிரி வச்சிருக்காங்களான்ட்டு. ஆல்ரெடி ஜவான்லயும் அப்படிதான் பண்ணாங்க, ஃபிளாஷ்பேக்ல வச்சு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இதுலயும் அப்படியே தெரியுது, ஏதோ பிரெக்னென்ட் ஆன மாதிரி ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெய்லர்ல வந்தது. அது எப்படி இருக்கும்ன்றது தெரியல, படம் பார்த்தாதான் தெரியும். மியூசிக் பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் சார் தான் பண்றாரு. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல அவர் உள்ள வராருன்ற போது அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கதை எதை பத்தின இருக்கும்ன்றது பீப்புள்ஸ்க்கே ஒரு வியூ இருக்கும். அந்த புஜின்னு ஒரு தீம் விட்டாங்க, அதுவும் செம்மையா இருந்தது.
படமும் ஐமேக்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். கமல் சாருக்காக தான் எதிர்பார்க்குறோம் நம்ம. கமல் சார் என்ன மாதிரி பண்ணியிருப்பாருன்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவரோட போர்ஷன்ஸ் கம்மின்றதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆஸ் அ ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சனா போய் தியேட்டர்ல கண்டிப்பா பார்ப்பேன். செகண்ட் பார்ட்ல வரும்போது ஒரு 1 hour வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்றோம். ஆக்சுவலா சொல்ல போனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்றது, ஒரு ஹாலிவுட் படம் ட்ரைலர் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்படியே காப்பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனால் இந்தியன் சினிமாவில் இதுக்கு முன்னாடி அது மாதிரி வந்தது கிடையாது. நல்லா அவெஞ்சர்ஸ் மூவிஸ் எல்லாமே காப்பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. இந்தியன் சினிமாவில் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ட்ரைலர் வந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கலாம், ஆனால் சொதைத்து தான் வச்சிருப்பாங்க. ஆனால் இது எப்படின்னு தெரியல, ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக படம் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். ஐயா இவங்க தொல்லை தாங்க முடியலையா இது சொல்ற மாதிரி வந்துட்டு இந்த லோகேஷ் கனகராஜ் பண்ண வேலை ஆகுனா வந்துட்டு கேரளாவில இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிறது, தெலுங்குல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிறது, ஹிந்தியில இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிறது. கேட்டால் பேன் இந்தியா மூவி. சத்தியமா இந்த ஃபார்முலா செட்டிங் எதுவுமே நல்லா நமக்குன்னு இல்லை, உண்மையிலே பப்ளிக் பிடிக்கல. கதைக்கு தேவையாக தான் அவங்களை கூப்பிடலாம், தப்பு இல்லை. சும்மா 4 பேரை இப்போ ஹிந்தியில இருந்து ஒரு மும்பையில இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஒரு பாலிவுட் ஸ்டார் இங்கே தமிழ்நாட்டில் போட்டு இந்த படத்தை அங்கே டப்பிங் பண்ணால் அங்கே ஓடுன்ட்டு அவங்களுக்கு ஒரு மனவியாதி வந்துருச்சு நான் நினைக்கிறேன். அப்பெல்லாம் தேவையில்ல. ஒரு ஹீரோனா ஒருத்தன் தான் ஃபேமஸ். ஒரு ஹீரோனா ஒரு டாப்ல அவன் ஹீரோ நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கலாம், அவர் தான் டாப்பாக இருக்கணும். இது இந்த படத்துல பாருங்க, அமிதாப் பச்சனை போட்டிருக்காங்க, உலகநாயகனை போட்டிருக்காங்க, பிரபாஸை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அவங்களும் ஃபேன்ஸ் செட்டப் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்க்கணும், வசூல் எதிரணும். இதான் அவங்க பிளானிங். ஆனால் இந்த விஷயம் நல்லா இல்லை. அவங்க ஹீரோனா ஓகே டன், வில்லனுக்காக போட்டால் அவங்க ஓகே டன், இது மாதிரி பண்ணலாம். ஆனால் இது மாதிரி பண்ணுறது ஐ டோன்ட் லைக். கதைக்கு தேவையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கதையை ரெடி பண்ணால் அது ரொம்ப சினிமாவுக்கு நல்லதில்லை. இல்லை எனக்கு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ இந்தியன் 2 இந்தியன் 3 ரிலீஸ் ஆக போகுது. அந்த இந்தியன் 1 மூவி இருக்குல்ல, அதெல்லாம் டிவியில் பார்த்தே வந்துட்டு நான் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி நாட்டில் லஞ்சம் அவ்வளோ அதிகமாக போச்சு. அதை சேனாபதினு ஒரு கேரக்டர் இருக்காருல்ல, அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேனாக இருந்தேன். அவர் இந்த கெட்டப் போட்டிருக்காருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் நெகட்டிவ் கேரக்டர் தான் சொல்கிறாங்க. ஸோ மேபி நல்லா இருந்தால் ஓகே தான். தெரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற படமாக தான் இருக்கும். பிகாஸ் வந்துட்டு ஒரு அட்மாஸ்பியர், வேற அட்மாஸ்பியர் மாதிரி, வேற வேர்ல்டு மாதிரி காட்டுறாங்க. ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சனாவே ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆயிரும். கல்கி ட்ரெய்லர் பற்றி அந்த மாதிரி ட்ரெய்லரை பற்றி எவ்வளோ எதிர்பார்ப்புன்னு எல்லாரும் கேட்டிருந்தோம். அதே மாதிரி நீங்களும் ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துருந்தா எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எவ்வளோ இந்த படத்துக்காக எதிர்பார்க்குறீங்கன்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.